திரு க மோகனரங்கன் அவர்களையும் அகரமுதல்வன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். வெற்றிவேல் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். முதல் அமர்வு எம் கோபாலகிருஷ்ணன் அவர்களின் இலக்கிய படைப்புகள் குறித்து. முதலில் க மோகனரங்கன் அவர்களை அழைக்கிறேன். க மோகனரங்கன் அவர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் அரசம்பட்டு என்ற கிராமத்தில் கந்தன் பச்சையம்மாள் தம்பதியருக்கு மே 18, 1967 பிறந்தார். பள்ளி படிப்பை அரசம்பட்டு கிராமத்தில் முடித்தார். வேலூர் அரசு பாலிடெக்னிக் கல்லூரி மற்றும் சேலம் அரசு பொறியியல் கல்லூரியில் பொறியியல் துறையில் பட்டம் பெற்றவர். க மோகனரங்கன் 1987 கல்லூரி இறுதி ஆண்டுகளில் எழுதிய கவிதை கணையாழி இதழில் பிரசுரமானதாக குறிப்பிடுகிறார். முதல் கவிதை தொகுப்பு நெடுவழி தனிமை மார்ச் 2000 தமிழினி வெளியீடாக வந்துள்ளது. இதுவரை இவருடைய 4 கவிதை தொகுப்புகள், 2 கட்டுரை தொகுப்புகள், ஒரு சிறுகதை தொகுப்பு, 2 மொழிபெயர்ப்புகள் வெளியாகியுள்ளன. க மோகனரங்கனின் ஆரம்பகால படைப்புகளில் நெருக்கமான படிம அடுக்குகளின் வழி கவிதை சொல்பவராக இருந்தார். இவரது கவிதைகள் கட்டமைக்கும் காட்சிகள், உணர்வுகள், சிந்தனைகள் மற்றும் பிரதிபலிப்புகள் கால ஓட்டத்திற்கு லேசாக முரண்பட்டும் சொல்லப்பட்ட முறைகளாலும் தனித்தன்மை கொண்டவையாகவும் உள்ளன. எனவே இக்கவிதைகள் மரபான மொழியினாலும் பாடு பொருட்களாலும் வெளிப்பாட்டு முறையிலும் அகத்தன்மை நிறைந்துள்ளது என்று கவிஞர் கண்டராதித்தன் கூறுகிறார். தேவமகள் அறக்கட்டளை விருது, கவிஞர் ஆத்மானாம் விருதுகள் பெற்றுள்ள க மோகனரங்கன் அவர்களை எம் கோபாலகிருஷ்ணன் அவர்களின் இலக்கிய படைப்புகள் குறித்து பேச அழைக்கின்றேன். அரங்கில் கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இது விளக்கு அமைப்பின் 29வது ஆண்டு விருது வழங்கும் விழா. இதுவரை 36 பேர் இதற்கு முன்பு வரை விளக்கு விருது பெற்றிருக்கிறார்கள். இன்று பெறக்கூடிய மூவரையும் சேர்த்தால் 39 இலக்கிய கலை ஆளுமைகள் இந்த விருதை பெற்றிருக்கிறார்கள். இந்த நிகழ்வில் தமிழ் கலை இலக்கியத்திற்கு தங்களுடைய படைப்புகள் வாயிலாக தனித்துவமான பங்களிப்பு செய்த மூவர் இன்று இங்கே இந்த விருதினை பெறுகிறார்கள். விருதுகளை இலக்காக கொண்டு எவரும் எழுதுவதோ அல்லது தங்கள் படைப்புகளை உருவாக்குவதோ இல்லை. என்ற போதிலும் கூட ஒரு படைப்பாளிக்கு அவனுடைய வாழும் காலத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு சமூக அங்கீகாரம் என்பது அவன் தன் வழியில் தொடர்ந்து செயல்பட தேவையான ஒரு உத்வேகத்தை அளிப்பதாக இருக்கும். அந்த வகையில் 2024ஆம் ஆண்டிற்கான புனைவு வகைமையில் விளக்கு விருது பெறும் விமர்சகரும் பேராசிரியருமான திரு தமிழவன் அவர்களுக்கும், நுண்கலை பிரிவிற்கான விளக்கு விருது பெறும் ஓவியர் பேராசிரியர் திரு சந்துரு அவர்களுக்கும் என் வணக்கம். புனைவு வகைமையில் விளக்கு விருது பெறுகிற எழுத்தாளர் என் நண்பர் எம் கோபாலகிருஷ்ணனுக்கு என் வாழ்த்துக்கள். இன்று நாம் புழங்குகிற இந்த தமிழ் நவீன இலக்கிய உலகத்திற்கு அடித்தளமிட்ட முன்னோடிகளான பாரதி, புதுமைப்பித்தன், நா. பிச்சமூர்த்தி, கூப்பா ராஜகோபாலன், கரிச்சான்குந்து, எம்பி வெங்கட்ராம், ஜி. நாகராஜன் வரையிலுமான நமது முன்னோடிகள் பலருக்கும் இவ்வாறான ஒரு விருதோ அல்லது அவர்கள் வாழும் காலத்தில் அவர்களுக்கு ஒரு பெரிய சமூக கவனமோ கிடைத்தது கிடையாது. அதையெல்லாம் நாம் ஒரு தியாகம் என்று சொல்லுகிறோம், விதந்து பாராட்டுகிறோம். ஆனால் அது ஏதோ ஒரு வகையில் அவர்கள் மேற்கொண்ட ஒரு சுய நசிவு என்றுதான் நாம் இன்று சொல்ல முடியும். இன்றும் தமிழில் எழுதி ஒருவர் தன் வாழ்க்கையை முழுவதுமாக மேற்கொள்ள முடியுமா என்பது ஐயம்தான். என்றாலும் நம் முன்னோடிகள் காலத்தை விட இப்பொழுது சூழ்நிலை நிறையவே மாறியிருக்கிறது. இன்று புதிதாக எழுத வரக்கூடிய ஒருவருக்கு கூட நிறைய
இந்த இணைய வாய்ப்புகள் மூலமாக நிறைய கவனமும் தன்னுடைய எழுத்துக்களை உடனடியாக பதிப்பிக்கக்கூடிய வாய்ப்பும் பரவலான வாசக கவனமும் இன்று கிடைக்கிறது. இதை தவிர அரசு நிறுவனங்கள், அரசு சாரா அறக்கட்டளை அமைப்புகள், இலக்கிய அமைப்புகள், பதிப்பகங்கள்லாம் நிறைய விருதுகளை வழங்குகிறார்கள். விருது தொகை சில ஆயிரத்திலிருந்து பல ஆயிரங்களிலிருந்து சில லட்சங்கள் வரைக்கும் வழங்கப்படுகிறது. விளக்கு விருதை விடவும் அதிக தொகையுடைய விருதுகள் சிலவும் கூட தமிழில் இன்று படைப்பாளிகளுக்கு வழங்கப்படுகிறது. இருப்பினும் கூட இந்த விளக்கு விருதுக்கு ஒரு தனியான ஒரு மதிப்பு தமிழ் இலக்கிய உலகில் தொடர்ந்து இருந்து வருகிறது. விளக்கு தன்னை சுற்றிலும் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் வெளிச்சப்படுத்தி காட்டினாலும் தன்னை அவ்வளவாக வெளிப்படுத்தி கொள்ளாமல் ஒரு வகை இருட்டில்தான் இருக்கும். அதை போலவே இந்த விளக்கு அமைப்பும் என்னுடைய நிறுவனர்கள், இங்கே வாசித்த சில அமெரிக்க நண்பர்கள் ஒரு குழுவாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தங்களை பெரிதாக முன்னிலைப்படுத்தி கொள்ளாமல் அந்த விருதை பெறக்கூடிய படைப்பாளர்களை முன்னிலைப்படுத்தியே இதுவரைக்கும் அவர்கள் விழா எடுத்திருக்கிறார்கள். அவர்களுடைய விருது எவ்வளவு மதிப்பிற்குரியதோ அந்த அளவுக்கு அதை வழங்குபவர்களை பற்றி அதிகமும் வெளியில் தெரிவதில்லை. மட்டுமல்லாமல் அந்த விருதிற்கான ஒரு பெறுமதி என்பது அது ஜனநாயகபூர்வமான முறையில் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதனுடைய நடுவர்கள் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். பல்வேறு தரப்பினரையும் அந்த விருதாளர்களினுடைய பட்டியல் அங்கே வெளியிலே காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அதை பார்த்தால் தெரியும். விருப்பு வெறுப்பு இல்லாமல், எந்த சார்பும் இல்லாமல் பல்வேறு தரப்பினர்களையும் உள்ளடக்கியதாக அந்த தேர்வு முறை இருப்பதாலேயே இந்த விருதிற்கு ஒரு தனியான ஒரு மதிப்பு இருந்து வருகிறது. அவ்வகையில் அந்த விருதை பெறும் மூவருக்கும் என் வாழ்த்துக்கள். எழுத வரக்கூடிய பெரும்பாலானவரைப் போலவே எம். கோபாலகிருஷ்ணனும் கவிஞராக தான் தன்னுடைய எழுத்து வாழ்க்கையை துவங்குகிறார். 2000 குரல்களின் வேட்டை என்ற ஒரு சிறிய கவிதை தொகுப்போடு அவர் எழுத்துலகுக்கு அறிமுகமானார். கவிதை எழுதும் காலத்திலேயே அவர் அவ்வப்போது சில சிறுகதைகளையும் எழுதி வந்தார். அதன் பிறகு அவர் தன்னுடைய இலக்கு புனைகதை தான் என்று தீர்மானித்து முழுக்கவும் உரைநடை பக்கம் தன்னுடைய கவனத்தை திருப்பினார். இதுவரையிலும் அவரது 6 நாவல்கள் வெளியாகியிருக்கின்றன. அதில் 4 நாவல்கள் 600க்கும் அதிகமான பக்கங்கள் கொண்ட பெரிய நாவல்கள். அதை தவிர 2 குறுநாவல்கள், 6 சிறுகதை தொகுப்புகள், 5 கட்டுரை நூல்கள், ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு 7 மொழிபெயர்ப்பு நூல்கள், இந்தியிலிருந்து தமிழுக்கு 5 மொழிபெயர்ப்பு நூல்கள் என இந்த 30க்கும் அதிகமான நூல்களை அவற்றினுடைய அச்சில் அதனுடைய பக்கங்கள் ஒரு 10,000த்திற்கும் கூடுதலாக இருக்கும். எழுத்தில் அதைவிட பல மடங்கு எழுதி வெளிவந்தது இவ்வளவு இருக்கும். இது வெறும் எண்ணிக்கை சார்ந்து மட்டுமல்ல, அதன் தரத்திலும் இது மிகவும் கூடுதலான ஒன்றுதான். தன்னுடைய புனைவு எழுத்துக்காக, சிறுகதை மற்றும் நாவல்களுக்காக கோபாலகிருஷ்ணன் கதா விருது, தமிழக அரசு விருது, தஞ்சை பிரகாஷ் விருது, கண்ணதாசன் விருது, ஸ்பேரோ விருது உள்ளிட்ட பல விருதுகளை இதற்கு முன்பும் பெற்றிருக்கிறார். இந்த விளக்கு விருது அவருடைய மகுடத்தில் மற்றும் ஒரு மாணிக்கக்கல்லாக அமைகிறது. நூற்றாண்டை கடந்துவிட்ட நமது தமிழ் புனைகதை உலகிற்கு கோபாலகிருஷ்ணன் தன் எழுத்துக்கள் வாயிலாக அளித்திருக்கும் பங்களிப்பு என்ன? இந்த முன்னோடிகளின் வரிசையில் அவருடைய இடம் தமிழில் என்னவாக இருக்கிறது என்பதை சற்றே ஆராய்ந்து பார்ப்போம் எனில், இந்த விருதினை
பெறுவதற்கான அவருடைய பொருத்தப்பாடு அல்லது தகுதி என்ன என்பதை நாம் உணர முடியும். எல்லா வகையான எழுத்துக்களுக்கும் சமூகத்தில் இடம் உண்டு. ஆனால் எந்த ஒரு எழுத்தும் அதன் இலக்கியத்தன்மையை அடைவது அதனுடைய தீவிரத்தன்மையினால்தான். அவ்வகையில் ஒரு புனைவு எழுத்தை நாம் மதிப்பிடுவதற்கு அடிப்படையாக சில காரணிகளை நாம் அளவீடுகளாக கொள்ளலாம். ஒன்று, அந்த எழுத்தாளர் பயன்படுத்தக்கூடிய பல்வேறு களங்கள் என்ன என்று பார்ப்பது. இரண்டாவது, அவருடைய கதாபாத்திரங்களில் நம்பகத்தன்மை. மூன்றாவது, அவர் கையாளக்கூடிய தனித்துவமான மொழிநடை. நான்காவது, தகவல்களை கலையாக்கக்கூடிய ரசவாதம். சார்புகளற்ற விரிவானதொரு வாழ்க்கை பார்வை. ஆழமான மானிட அக்கறையும் பரிவும். இதெல்லாம் ஒருவருடைய புனைவெழுத்தில் எவ்விதமாக ஊடாடி வந்திருக்கிறது என்பதை ஆராய்வதன் வழியாக அவருடைய எழுத்தை பற்றிய ஒரு மதிப்பீட்டிற்கு நாம் வர இயலும். அந்த வகையில் கோபாலகிருஷ்ணனுடைய எழுத்துலகம் எவ்வாறாக அமைந்துள்ளது என்பதை நாம் ஒரு பருந்து பார்வையில் சுருக்கமாக இங்கே பார்க்கலாம் என்று எண்ணுகிறேன். அவருடைய ஒரு எழுத்தாளன் எழுதத் தொடங்கும்போது அவனுடைய சுய அனுபவம் அவனுக்கு பெரிதும் உதவும். ஒன்று அல்லது இரண்டு படைப்புகளுக்கு அந்த அனுபவம் அவருக்கு கை கொடுக்கும். அதற்கு பிறகு அவர் தான் அறியாத, தனக்கு அவ்வளவாக பரிச்சயமல்லாத வேறு களங்களுக்கு நகர வேண்டும். அவ்வாறு நகரும்போது தான் ஒரு எழுத்தாளனுடைய தனித்துவமும் அவனுடைய வீச்சும் உறுதிப்படும். அவ்வகையில் கோபாலகிருஷ்ணனுடைய 6 நாவல்களும் ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாத வெவ்வேறு களங்களில் வேறுபட்ட நிலங்களில் நிகழக்கூடியவை தான். முதல் நாவல் அம்மன் நெசவு. அது இந்தியாவின் வடக்கே உஜ்ஜயினியிலிருந்து முகலாய படையெடுப்பு காரணமாக புலம்பெயர்ந்த நெசவாளிகள் அங்கிருந்து புலம்பெயர்ந்து வரும்போது தங்களுடைய குலதெய்வத்தை ஒரு ஓலைப்பெட்டியில் வைத்து தலையில் சுமந்து கொண்டு தமிழகத்தை நோக்கி இடம்பெயர்ந்து வருகிறார். அந்த பின்னணியில் எழுதப்பட்ட அம்மன் நெசவு நாவல். அது ஒரு தொன்மத்தின் பின்னணியில் இந்த வரலாற்றையும் அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையையும் அலசுவதாக அமைந்திருக்கிறது. அவருடைய இரண்டாவது நாவல் மணல் கடிகை ஒரு பழைய சிறு கிராமமான திருப்பூர் அவர்களுடைய கைத்தறி நெசவை விட்டு மெல்ல மெல்ல பின்னலாடை தொழிற்சாலைகள் நிரம்பிய பெரிய நகரமாக மாறுவதன் பின்னணியில் நிகழக்கூடிய பொருளாதார, சமூக, குடும்ப உறவு சிக்கல்களை 5 நண்பர்களின் கதையாக விவரிக்கக்கூடியது. மூன்றாவது நாவலான தீர்த்த யாத்திரை அம்மன் நெசவை போலவே அளவில் சிறியது. அது தன்னுடைய குற்ற உணர்விலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டி ஒருவன் குடும்பத்தை துறந்துவிட்டு திருப்பூரிலிருந்து திருவாரூர் வரையிலுமான ஒரு யாத்திரையை தொடங்குகிறான். அங்கங்கே இருக்கக்கூடிய கோயில்களில் தங்கி அவன் இறுதியாக அந்த ஊரை அடைகிறான். அப்பொழுது அவனுடைய புறப்பயணத்துக்கு ஈடாக அவன் அகத்திலும் நிகழக்கூடிய மாறுதல்களை விவரிக்கக்கூடிய ஒரு கதை. நான்காவது நாவல் மனைமாட்சி. இந்த குடும்ப அமைப்பு எவ்விதமான கால ஓட்டத்தில் எவ்விதமான மாறுதல்களையும் நெருக்கடிகளையும் சந்திக்கிறது என்பதை பல்வேறு தம்பதிகளின் வாயிலாக விவரிக்கக்கூடிய கதை. அதன் தொடர்ச்சியாக இப்போது அவருடைய 6வது நாவல் மனைமாட்சியும் வந்திருக்கிறது. இரண்டுமே 800 பக்கங்களுக்கு மேலான அளவுள்ள பெரிய நாவல்கள்.
அவருடைய 5வது நாவல் வேங்கை வனம். அது முற்றிலும் தமிழுக்கு அந்நியமான ஒரு கலப்பரப்பு. ராஜஸ்தானில் உள்ள ரந்தம்பூர் வனவிலங்கு சரணாலயத்தை மையமாக கொண்டு புலிகளில் கதையாக துவங்கி, அந்த சரணாலயம் அமைவதற்கு முன்பு அங்கே ஒரு கோட்டை இருக்கிறது, ஒரு பெரிய குளம் ஒன்று, நீர் பரப்பு இருக்கிறது. அது உருவான வரலாற்றில் ஒரு 1000 ஆண்டு கால வரலாற்று பின்னணியில் மனித உறவுகளை அதில் மனிதனுக்கு இருக்கக்கூடிய மிருக இச்சைகள், இதையெல்லாம் ஒரு மிருகங்களின் பார்வையில் சொல்லக்கூடியதாக, புலிகளின் கதையாக தொடங்கி அது மனிதர்களின் கதையாக முடியக்கூடிய ஒரு பெரிய நாவல். ஆக இந்த 6 நாவல்களும் ஒன்றுக்கொன்று சம்பந்தமில்லாத களத்தை கொண்டது. அவருடைய 2 குறுநாவல்கள் மாயப்புன்னகை, வால்வெள்ளி, அந்த 2 குறுநாவல்களும் அதே போல் அந்த மாயப்புதிர் என்பது லூவர் மியூசியத்தில் உள்ள, அதை மையமாக வைத்து அதில் உள்ள அந்த மோனாலிசா உலக புகழ்பெற்ற ஓவியம், அதை பற்றி பேசக்கூடிய ஒரு சிறிய நாவல். வால்வெள்ளி அது ஒரு விவசாய கல்லூரியில் பணிபுரியக்கூடிய ஒரு ஆராய்ச்சியாளர், அவருடைய குடும்ப சிக்கல்களை பேசக்கூடிய இன்னொரு நாவல். ஆக இவை எல்லாமே ஒன்றுக்கொன்று நேரடியாக தொடர்பில்லாத வெவ்வேறு களங்களை சேர்ந்தவை. அவற்றை முதிர்ச்சியோடும் பக்குவத்தோடும் கையாளக்கூடிய திறன் கோபாலகிருஷ்ணனுக்கு இருந்திருக்கிறது. அதற்கடுத்து இந்த நாவல்களில் சேர்த்து, இந்த நாவல்கள் குறுநாவல்கள் எல்லாவற்றையும் சேர்த்து பார்த்தால் கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான பாத்திரங்கள் அவற்றில் உயிர்ப்போடு நடமாடிக்கொண்டிருப்பதை நாம் காண முடியும். இந்த நடமாடிக்கொண்டிருப்பது என்கிற வார்த்தையை நான் மேற்கோள் குறிக்கில் வைத்து சுட்ட விரும்புகிறேன். ஒரு தட்டையாக 2 பரிமாணம் உள்ள கோட்டு சித்திரங்களாக ஒரு கதாபாத்திரத்தை எல்லோராலும் எளிதாக உருவாக்கிவிட முடியும். ஆனால் அதை 3 பரிமாணமுடைய உயிர்ப்புடைய ஒரு கதாபாத்திரமாக நடமாட விடுவது என்பது திறமையான எழுத்தாளருக்கு மட்டுமே வாய்க்கக்கூடிய ஒரு விஷயம். என்னுடைய விமர்சக நண்பர் ஒருவர் சொல்லுவார், கதாபாத்திரங்களை உருவாக்குவது, அதிலும் குறிப்பாக வலிமையான பெண் கதாபாத்திரங்களை அவர்களின் இயல்பான தன்மையோடு உருவாக்குவதில்தான் ஒரு உண்மையான எழுத்தாளனுடைய சவால் அடங்கியிருக்கிறது என்று சொல்வார். அந்த சவாலை வெற்றிகரமாக சந்தித்திருக்கிற எழுத்தாளர் என்று கோபாலகிருஷ்ணனை நாம் தயங்காமல் சொல்லலாம். அவருடைய மணல்கடியில் வரக்கூடிய 2 கதாபாத்திரங்கள், உமா, விமலா என்று 2 கதாபாத்திரங்கள், மனைமாட்சியில் வரக்கூடிய சாந்தி, ராஜம்பாய், கலைவாணி ஆகியோர்களையும், மனையறத்தில் இடம்பெறக்கூடிய பிந்து மேனன், அம்மு, கனகதுர்கா என்கிற பெண்களையும், வேங்கவனத்தில் வரக்கூடிய வரலாற்று பாத்திரங்களான மெஹருநிசா, நூர்ஜஹான், ஐரோப்பிய கதாபாத்திரமான சாரா முதலியவர்களையும் அவ்வளவு தனித்துவத்தோடு அவர் படைத்து காட்டியிருக்கிறார். அந்நாவல்களை படைத்தவர்கள் அந்த கதாபாத்திரங்களினுடைய வலிமையை எளிதாக உணர முடியும். இந்த பெண்கள் அனைவருமே வெவ்வேறு சூழ்நிலையில் பிறந்து வெவ்வேறு தகுதிகளோடு வளர்ந்து வரும் இவர்கள் வாழ்வை எவ்விதமாக எதிர்கொள்கிறார்கள் என்பதை தனித்துவத்தோடு விவரிக்க முடிந்திருப்பது
இவருடைய சிறப்பம்சம் என்று சொல்லலாம். இவருடைய புனைவு வெறும் கதாபாத்திரங்களோடு அவர்களுடைய முரண்களோடும் அவர்களுடைய மனத்திலேயே நிகழ்ந்து முடிவதல்ல. இவருடைய கதாபாத்திரங்களுக்கு இணையாக இந்த நாவல்கள் நிகழக்கூடிய களங்கள், நிலங்கள், அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மலைகள், நதிகள், இவையும் ஒரு மௌனமான சாட்சிகளாக, ஒரு துணை கதாபாத்திரங்களாக இந்த இவருடைய புனைவுலகில் இடம்பெறுவதை நாம் காணலாம். மணல் கடிகை நாவல், அந்த பின்னலாடை தொழிற்சாலை, அதில் தொழிற்சாலைகள், அதில் வேலை செய்யக்கூடிய மனிதர்கள், அவர்களுக்கு இடையிலான உறவு மோதல்கள், முரண்கள், இதை பற்றி பேசினாலும் கூட ஒரு 5 நண்பர்களின் கதையாக அது விரிகிறது. என்றாலும் கூட அந்த நாவலில் அந்த திருப்பூர் நகரத்தை சுற்றி இருக்கக்கூடிய 5 மலைகள் இடம்பெற்றிருக்கிறது. அந்த நண்பர்கள் வளர வளர அவள் ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு மலை, அதில் அந்த மலைக்கு அவர்கள் செல்வதாகவோ அல்லது அந்த மலை பற்றின ஒரு விஷயமும் அதில் இணையாக சேர்ந்து வரும். அது அந்த நாவலுக்கு அளிக்கக்கூடிய ஆழம் அல்லது ஒரு பரிமாணம் என்பது மிகவும் அதிகம். அவ்வாறே அவருடைய மனைமாட்சி, அதில் பார்த்திங்கன்னா கோதாவரி, காவிரி, பவானின்னு அந்த நதிகள் எல்லாம் வரும். இந்த கதாபாத்திரங்கள் வாழக்கூடிய இடம் அப்படின்னும்போது இந்த நதிகள் எல்லாம் வருகிறது. அதே மாதிரி இப்பொழுது வந்திருக்கக்கூடிய மனையறத்தில் பார்த்திங்கன்னா கோவா, பேரியாறு, அரபிக்கடல் ஓரம், அது வால்பாறை, கல்லட்டி போன்ற இயற்கை சூழ்நிலைகள் மிக வலுவாக சித்தரிக்கப்பட்டிருக்கும். தீர்த்த யாத்திரையிலும் அப்படிதான். அது தமிழகம்தான் என்றாலும் கூட திருப்பூரிலிருந்து திருவாரூர் வரைக்கும் இருக்கக்கூடிய பல்வேறு புனித தலங்கள் அந்த கதைக்கு வேறொரு பரிமாணத்தை தருவதாக அமைந்திருப்பதை காண முடிகிறது. அதே போல் இவருடைய எழுத்துக்களினுடைய மொழிநடை ஒரு எழுத்தாளனுக்கு தனித்துவமான அல்லது தனியான அடையாளத்தை தரக்கூடியது அவருடைய மொழி என்று சொல்லலாம். கோபாலினுடைய மொழி தி. ஜானகிராமனுக்கும் அசோகமித்திரனுக்கும் இடைப்பட்ட ஒரு மொழி. ஜானகிராமனுடைய மொழி கதாபாத்திரங்களின் உணர்வோடு ஒன்றர கலந்த ஒரு உணர்ச்சிகரமான மொழி. அதற்கு நேர எதிராக அசோகமித்திரனுடைய மொழியானது கதாபாத்திரங்களின் உணர்வோடு துளியும் ஒட்டாமல் தள்ளியிருந்து ஒரு வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு மொழி. அந்த இரண்டிற்கும் இடைப்பட்ட ஒரு மொழியை கோபாலகிருஷ்ணன் தன்னுடைய புனை உலகில் பயன்படுத்துகிறார். அடுத்ததாக ஒரு எழுத்தாளனுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பண்பு தகவல்களை கலையாக்கக்கூடிய ரசவாதம். தகவல்கள் இலக்கியமாக மதிக்கப்பட்ட ஒரு காலம் இருந்தது. இன்றைய இணையத்திற்கு பிறகு எழுத்தாளனுக்கு அந்த இடம் இல்லாமல் போய்விட்டது. இன்று ஒரு எழுதுபவனுக்கு தெரியக்கூடிய தகவலை விட துறை சார்ந்த மற்ற வாசகர்கள் அதிகமும் தெரிந்து வைத்திருப்பார்கள். எனவே இன்று வெறும் தகவலை சொல்லி ஒரு புனைவை உருவாக்க முடியாது. அப்போ அந்த தகவல்களை புனைவாக்குவது எது, கலையாக்குவது எது என்பது ஒரு பெரிய ரசவாதம். அது கோபாலனுடைய எழுத்துக்களில் நாம் அதிகமாக காணலாம். முக்கியமாக 2 நாவல்களை குறிப்பிட வேண்டும். ஒன்று மாயப்புதிர். அது ஒரு சிறிய கதை. பாரிஸில் உள்ள லூவர் மியூசியத்தில் இருக்கக்கூடிய அந்த மோனாலிசா ஓவியம் திருடு போயிடுது. அது ஒரு பெரிய அந்த பிரெஞ்சு அரசாங்கத்துக்கு பெரிய சவாலாக இருக்கிறது. அதை யார் திருடி இருப்பான்னு தேடி அவங்களால் கண்டுபிடிக்க முடியல. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் அது அவங்களால அதை தேடி பிடிக்கவே முடியல. ஏன்னா வழக்கமான திருடர்கள், கலைப்பொருளை திருடக்கூடியவர்கள் யாருமே அதை திருடலை. அதை அந்த மியூசியத்துக்கு வண்ணம் பூச ஒரு சாதாரண மனிதன் அதை திருடிட்டு போயிடான். அதனால் அவங்களால அதை கண்டுபிடிக்கவே முடியல. அவன் ஏன் அதை திருடனா,
அதை அதை எப்படி வச்சுருந்தான், அது எப்படி திரும்ப கிடைத்தது என்ற தகவல்கள், இதை பற்றி நிறைய காணொளிகள் எல்லாமே வந்து இணையத்தில் இருக்குது. ஆனால் அதை ஒரு அசாதாரணமான ஒரு புனைவாக ஆக்கியிருக்கிறார். அந்த சின்ன நாவலை படித்தா நமக்கு தெரியும் அப்போ வந்து தகவல் எங்கே கிளையாகிறது என்று. அதே போல் அவருடைய மிக முக்கியமான நாவல் வந்து வேங்கைவனம். ஒரு முறை நண்பருடைய அழைப்பின் பேரில் நாங்கள் 2 பேருமே போயிருந்தோம் அந்த ரந்தம்பூர் சரணாலயத்துக்கு. போய்விட்டு திரும்பும் வழியில் வந்து பார்த்தா வழியில் எல்லா கடைகளிலும் எனக்கு ஹிந்தி தெரியாது, அவருக்கு கோபாலுக்கு ஹிந்தி வந்து நல்லா தெரியும். எல்லா கடைகளிலும் வந்து ஒரு புலியினுடைய புகைப்படம் போட்டு வந்து மச்சிலி அப்படின்னு எழுதியிருக்காங்க. அந்த டீ கடை எல்லாத்து பேரும் மச்சிலி மச்சிலி. மச்சிலின்னா மீன் என்று தெரியும், ஆனால் புலிக்கு எதுக்கு மீனுன்னு பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு தெரியலும்போது இவர் கேட்கும்போது நண்பருடைய மகன் வந்து சொல்கிறான், உங்களுக்கு மச்சிலியே தெரியாதா, அதுதான் இந்த உலகத்திலேயே அதிக முறை புகைப்படம் பிடிக்கப்பட்ட புலி, அதனால் அது வந்து ரொம்ப இந்த ஊரில் வந்து ரொம்ப புகழ்பெற்ற ஒரு விலங்கு, அதனால் அதை வந்து எல்லா கடையிலையும் வந்து இலச்சினையாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த தகவல்களை அவர் வந்து இணையத்தில் தேடி போகிறாரு. அப்போ வந்து அதை ஒட்டி ஒரு சிறிய நாவலாக அதை தொடங்குறார். அதுக்கப்புறம் வந்து அவருடைய நண்பர் ஒருத்தர் ஜெயராமன்ட்டு கோயம்புத்தூரில் இருந்தார், மிகப்பெரிய வனவிலங்கு ஆராய்ச்சியாளர், புகைப்பட கலைஞர். அவர்கிட்ட அந்த இது பற்றிய தகவல்கள்லாம் கேட்கும்போது அவர் வெவ்வேறு புத்தகங்கள் எல்லாம் கொடுத்துருக்காரு. அப்படி அது தொடங்கி அந்த வனவிலங்கு சரணாலயம் எப்பொழுது உருவாக்கப்பட்டது, அதுக்கு முன்னால் அதில் ஒரு பெரிய கோட்டை, நான் முன்னையே சொன்னேன், ஒரு பெரிய கோட்டையும் பெரிய நீர்நிலையும் இருக்கும். அந்த கோட்டை யார் காலத்தில் சௌகான் வந்து கட்டுறான். அதுக்கப்புறம் அது முகலாயர் அரசர்களிடம் வந்து முகலாயர்கள் காலத்திலையும் அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் காலத்திலையும் அது ஒரு பெரிய வேட்டைக்காடாக இருக்குது. அந்த வேட்டைக்காடு வந்து திரும்ப வந்து அந்த புலிகளெல்லாம் வந்து அழியுதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது ஒரு சரணாலயமாக எப்படி புலிகள் காப்பகமாக உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு பெரிய வரலாறு, 1000 ஆண்டு கால வரலாறை வந்து அவ்வளோ தகவல்கள் அதை பற்றி சேகரித்து அதை ஒரு வலிமையான ஒரு நாவலாக அதை மாற்றியிருக்கிறார். இதை தவிர ஒரு எழுத்தாளனுக்கு இருக்க வேண்டியது தன்னுடைய கதையை சொல்வதற்கான ஒரு வாழ்க்கை பார்வையும் தன்னுடைய கதாபாத்திரங்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு பரிவுணர்வும் தேவையான ஒன்றாக இருக்கிறது. ஒரு திரைப்படம் ஒரு நல்ல திரைப்படம் வெறும் வசனத்தாலேயோ கதையாலேயோ மட்டும் உருவாக்கி விட முடியாது. அதற்கான காட்சி கோணங்கள், ஒளியமைப்பு, இசைக்கோர்வை, அதற்கு இடையிலான மௌனம், இதெல்லாம் சேர்ந்து தான் பார்க்கிறவர்களிடத்திலே ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கும். அதே போல் நம் எல்லோரிடமும் சொல்வதற்கு ஏதோ கதை இருக்கிறது, சற்று முயன்றால் அதை எழுதிவிடவும் முடியும். ஆனால் அந்த கதையை வாசிப்பவர்களிடையே ஒரு நம்பகமான தாக்கத்தை நம் வாழ்வு அனுபவமாக அது உருவாக்க வேண்டுமென்றால் அது அந்த கதாபாத்திரம் அது மேற்கொள்ளக்கூடிய அது எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள், அதனுடைய வெற்றி தோல்விகளை தாண்டி அது நம்மிடையே உருவாக்கக்கூடிய ஒரு தரிசனம் அல்லது வாழ்க்கை பார்வை என்று சொல்லலாம். அதன் மூலமாகத்தான் ஒரு கதை வந்து ஒரு நல்ல நாவலாக, நல்ல சிறுகதையாக மாறும். அந்த தன்மை கோபாலனுடைய எல்லா நாவல்களிலும் கதைகளிலும் வலிமையாக இருப்பதை நாம் பார்க்க முடியும். அந்த வகையில் தமிழினுடைய மிக முக்கியமான புனைவாசிரியர் கோபாலகிருஷ்ணன் என்பதோடு மட்டுமல்லாமல் அவருடைய மொழிபெயர்ப்புகள் அந்த பங்களிப்பும் மிக முக்கியமானவை. ஈசாவாச உபநிஷம் என்ற நித்திய சைதன்ய எதியுடைய ஒரு சிறிய நூலை முதலில் அவர் ஆங்கிலத்திலிருந்து மொழிபெயர்த்தார். அதற்கு பிறகு கதேவினுடைய காதலின் துயரம் தமிழினுடைய மிக முக்கியமான நாவல்களில் ஒன்று, அது மொழிபெயர்த்திருக்கிறார். செகாவினுடைய கதைகளை ஆங்கிலத்திலிருந்து மொழிபெயர்த்திருக்கிறார். அதை போக இந்தியிலிருந்து நிர்மல் வர்மாவினுடைய சிகப்பு தகரக்கூரை, பாதி பழுத்த கொய்யா என்ற
சமகால இந்தி கவிதைகளினுடைய தொகுப்பு, யாரும் யாருடனும் இல்லை என்ற குன்வர் நாராயணுடைய தொகுப்பு, இதெல்லாம் வந்து இந்தியிலிருந்து அவர் தமிழுக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான படைப்புகள். இதை தவிர கோபாலகிருஷ்ணன் சமகால தமிழ் எழுத்தாளர்கள், இளம் எழுத்தாளர்கள் 10க்கும் அதிகமானவர்களை பற்றி விரிவான கட்டுரைகளை நூலாக்கி தந்திருக்கிறார். இந்த வகையில் கோபாலினுடைய பங்கு ஒரு புனைகதை எழுத்தாளராகவும் விமர்சகராகவும் மொழிபெயர்ப்பாளராகவும் தமிழுக்கு மிக மிக முக்கியமான ஒன்று. அவருக்கு இந்த விருது கிடைத்திருப்பதற்கு விளக்கு விருது நிறுவனத்திற்கும் தேர்வாளர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள்.